ஆலயத்துக்கு வரும் பொழுது ஒரு தாகத்தோடு வரணும், ஒரு ஜபத்தோடு வரணும், ஒரு ஏக்கத்தோடு வரணும், ஒரு எதிர்பார்ப்போடு வரணும். இன்னைக்கு முதல் அனுபவம் கணுக்கால் அளவு. நிறைய பேர் கொஞ்சம் ஆவில வளர்ந்துட்டா போதும், பிடிக்க முடியாது. ஏசப்பாக்க பிரசங்கம் பண்ணுவாங்க, ஏசப்பாக்க ஜட்ஜ்மெண்ட் குதி சொல்லுவாங்க. முள்ளங்கல்ல வந்துடக்கூடாது. பிதாவாக தேவனுக்கு என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் இடுப்புல வந்துடக்கூடாது. நோ, எனக்கு கணுக்கால் அளவு வரும் பொழுது நான் தாழ்த்த பழகணும். முள்ளங்கால் அளவு வரும் பொழுது இன்னும் தாழ்த்த பழகணும். இடுப்பளவு வரும் பொழுது இன்னும் தாழ்த்த பழகணும். இங்க என்ன நடக்குது? இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். நீதான் கடல் தண்ணி எப்படி இருக்குமா? கடல் என்பது உலகம், அந்த நதி என்பது நீ நானும் தான். அந்த நதி என்பது நீயும் உலகத்தில் தான் இருக்கிறோம், உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனா நான் இப்பேற்பட்ட நதியாய் மாறும் பொழுது இந்த உலகம், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன ஆடுவாங்க? சரியாகப்படும். ஆமீன் சொல்லுங்க. அப்ப நான் யாரு? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆரோக்கியமாக்கப்பட்டவன், அதிசயமாய் பிரமிக்கத்தக்க உருவாக்கப்பட்டவன். உன்னை வச்சு பலவீனல் நீக்கிறவரை ஆண்டவர் மாத்திடுவார். நதி என்பது நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் தான். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடம் எங்கும் சஞ்சரிக்கும், ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு அது தெரியாம நம்ம என்ன பண்றோம்? ஆலயத்தை அசட்டை பண்ணிட்டு, அபிஷேகத்தை அசட்டை பண்ணிட்டு, அழைப்பை அசட்டை பண்ணிட்டு, இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? ஆடிக்கிட்டு இருக்கிறோம் எங்கேயும் அங்கேயும். இன்னைக்கு குடும்பத்தில் என்ன பிரச்சனை? ஒண்ணு பிழைப்புக்காக பிரச்சனை, ரெண்டாவது என்ன பிரச்சனை? குறைவுள்ள பிரச்சனை, மூணாவது என்ன பிரச்சனை? பலவீன பிரச்சனை. ஆனா நம்மளை எப்படி வச்சிருக்காரு ஆண்டவர்? இந்த நதி, இந்த சபை, இந்த ஆலயம், இந்த அபிஷேகம், இந்த வார்த்தை நம்ம எப்படி வச்சிருக்கு? யாருமா நானு? நான் யாரு? ஜீவனை கொடுக்கிறவன். சொல்லுங்க. நான் யாரு? ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறவன். நான் யாரு? ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிறவன். இது எனக்கு தெரிஞ்சாதான் I will receive it. அது எனக்கு தெரியலன்னா I will lose it. இன்னைக்கு இந்த நதியை போல போங்க. நதி என்ன தெரியுமா பண்ணும்? போய்கினே இருக்கும். கற்கள் வரும், முற்கள் வரும், பள்ளங்கள் வரும், மேடுகள் வரும், குப்பைங்க வரும். எல்லாத்தையும் அச்சு தும்சம் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். பள்ளத்துக்கிட்ட வந்து ஏன் பள்ளம் வந்துன்னு ஆராய்ச்சி செய்யாது, ஏன் முள்ளு வந்து சொல்லிட்டு ஆராய்ச்சி செய்யாது, ஏன் கல் வந்துன்னு ஆராய்ச்சி செய்யாது, ஏன் மேடு வந்துன்னு சொல்லிட்டு அச்சு தும்சம் பண்ணி என்ன பண்ணும்? போய்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நீ நானும் பாய்ந்து போய்கிட்டே இருக்கணும். எது நமக்கு விரோதமா வந்தாலும் அதுக்கு தான் ஆபத்து. நமக்கு விரோதமா எது வந்தாலும் அதுக்கு தான் ஆபத்து, நமக்கு கிடையாது.